சென்னையில் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிற ஒருத்தராக நீங்கள் 45 lakhsக்கு ஹோம் லோன் போக போகிறீங்களா? ஒரு சின்ன டிலே பண்ணுறதுனால எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண முடியுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். என்னோடய சேனலில் ரெகுலராக டே டு டே ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கலாம். ஸோ 55 lakhs நீங்கள் ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறீங்க. அதில் 80-85% நீங்கள் லோன் போகலாம். ஸோ 45 lakhs வந்து நீங்கள் லோனாக போகிறீங்க. இந்த 45 lakhs லோனுக்கு அப்ராக்சிமேட்டாக 8.9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன். அதில் 45 lakhsக்கு 40,000 rupees மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிட்டே வருவீங்க. 20 years டென்யூருக்கு நீங்கள் இந்த இஎம்ஐ கன்டினியூ பண்ணிகிட்டே வரீங்க. அப்படி கன்டினியூ பண்ணும்போது 20 yearsல நீங்கள் 96.4 lakhs வந்து டோட்டலாக லோன் பே பண்ணியிருப்பீங்க. அதில் பிரின்சிபலுக்கு 45 lakhs போயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 51.47 lakhs நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. உங்கள் ட்ரீம் ஹோமை 7 yearsக்கு போஸ்ட்பான் பண்ணுறீங்க. அதனால் என்ன மேஜிக் நடக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 7 yearsக்கு அங்கே ஹோம் லோனில் கட்ட வேண்டிய இஎம்ஐயை ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பே பண்ணுறீங்க. 40,000 rupees மந்த்லி பே பண்ணுறீங்க. அது 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எண்ட் ஆஃப் 7th இயரில் உங்கள் கார்பஸ் 53 lakhs மேலே க்ரோ ஆகிருக்கும். இதே ஹோம் லோன் எடுக்கும்போது 10 lakhsை ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 40,000 rupees இஎம்ஐக்கு பதிலாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த 10 lakhs rupees வந்து பார்த்தீங்கன்னா 23 lakhsஆக க்ரோ ஆகிருக்கும். சேம் அசியூம் 13% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ டோட்டல் 23 lakhs ப்ளஸ் 53 lakhs ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 76.91 lakhs உங்கள் கார்பஸ் க்ரோ ஆகிருக்கும். நீங்கள் ஒரு ஒன் டைம் 10 lakhs ப்ளஸ் 40,000 rupees மந்த்லி சிப் அது பண்ணும்போது உங்களால் 76.91 lakhs உங்களுக்கு கார்பஸ் க்ரோ பண்ண முடியுது 7 yearsல. ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு நல்ல லம்சம் கார்பஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுது. இதே நீங்கள் ஹோம் லோன் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 7 yearsக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பிரின்சிபல் இன்னும் பாக்கி இருக்குன்றதை பார்க்கலாம். இதே நீங்கள் ஹோம் லோன் போயிருந்தீங்கன்னா 10 lakhs இங்கே இனிஷியலாக பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ப்ராப்பர்ட்டிக்காக. ஸோ நீங்கள் 45 lakhs லோன் போகிறீங்க. 8.90% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டென்யூர் 20 years, 40,000 rupees நீங்கள் மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிட்டே வரீங்க. 7 years முடிவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் 33.60 lakhs பே பண்ணியிருப்பீங்க. அதில் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 8.42 lakhs வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ 36.57 lakhs பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கும். நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் பே பண்ணுற இஎம்ஐ பேஸ் பண்ணி அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கம்மியாகிட்டே வரும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரும், அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி லாஸ்ட் 10 yearsல ஆவரேஜாக அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 8% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 7%க்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி இப்போ 7th year முடிவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 lakhs. அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆவரேஜாக 7% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் 7th இயரில் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 lakhs இருந்த அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் 7 yearsல 88 lakhsஆக இருக்குது. இதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களால் 76 lakhs கார்பஸை உருவாக்க முடியுது. அப்படி 76 lakhs கார்பஸை உருவாக்கிட்டு இன்னும் நீங்கள் 12 lakhs எக்ஸஸாக ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க முடியும் வித்தவுட் லோனில். ஸோ எந்த ஒரு ஹோம் லோனும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பை பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது ஒரு டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு நல்ல கார்பஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு 2 BHK பதிலாக 3 BHK ஃப்ளாட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் இஎம்ஐ இன்னும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் இஎம்ஐ அதிகமாக எடுத்துருவாங்க. அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமே போயிடுது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல கார்பஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டியை போனீங்கன்னா இஎம்ஐயும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸையும் நீங்கள் பிளான் பண்ண முடியும். இந்த மாதிரி பிளான் பண்ணி க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் லோன் போனீங்கன்னா அன்னெசரியாக உள்ள இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை கம்மி பண்ண முடியும். 7 years வெயிட் பண்ணுறதுனால 26 lakhs லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இஎம்ஐ கட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டியை பேங்க்லேயே 20 years வச்சுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 7 yearsல உங்கள் மணியை மல்டிப்ளை பண்ண போகிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சேவ் பண்ணி நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுன்ற மைண்ட் செட் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்பஸை க்ரியேட் பண்ணி அது மூலியமாக உங்கள் ட்ரீம் ஹவுஸையோ இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் கோல்ஸையோ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 7 years இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 76 lakhs கார்பஸை க்ரியேட் பண்ண முடியும். அந்த கார்பஸை பேஸ் பண்ணி நீங்கள் வீடு வாங்குறதுக்காக இருக்கட்டும், லைக் ஒரு சைல்டு எஜுகேஷன், ரிட்டைர்மெண்ட் கோல்ஸ் எல்லாத்துக்குமே பிளான் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு லம்சம் கார்பஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். எஸ்சிபியில் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்குது.
நீங்கள் வேணும்னா ஃப்யூச்சரில் ஸ்டாப் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், ப்ளஸ் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ண முடியும். நீங்கள் ஒரு மீடியம் டேர்ம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் 20 இயர்ஸ் ஹோம் லோனில் மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும், ரொம்ப கம்மியான மணி தான் பிரின்சிபலுக்கு போகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 60-65% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடும் உங்கள் பேமெண்ட்டு. அதனால் நீங்கள் ஹோம் லோன் வாங்கும்போது ஓரளவு கார்பஸை வச்சுட்டு கம்மியான இஎம்ஐயில் வாங்க பிளான் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷனில் லம்சம் மணியை க்ரியேட் பண்ணி அது மூலியமாக கூட லோனே இல்லாமல் உங்களால் வீடு வாங்க முடியும். ரீப்ளான் பண்ணுங்கள். இஎம்ஐயா எஸ்ஐபியா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ் பிளானிங் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.